கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு புதிய நாளில் உங்களை நான் சந்திப்பதில் ஆண்டவருக்குள் சந்தோஷம் அடைகிறேன். புதிய மாதத்திற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் ஒரு புதிய மாதத்துல நம்மை எவ்வளவு ஆச்சரியமாக கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்தின் இந்த புதிய நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு மகிமையான வார்த்தை ஏசாயா 43 அதனுடைய 18-19 வசனங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஆவியின் சோதரர் ஆண்டவர் சொல்லுகிறாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஒருவேளை கடந்து போன 8 மாதங்கள் பலவிதமான நெருக்கங்களை கடந்து வந்திருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கலாம், பலவிதமான வியாதிகளை கடந்து வந்திருக்கலாம். நிறைய உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஆனா அதையெல்லாம் சிந்தித்து நீங்க கலங்க வேண்டியதில்லை. இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் சொல்றாரு, புதிய காரியத்தை நான் உங்களுக்கு செய்ய போகிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று அது ஆண்டவர் சொல்லுகிறார். என் வாழ்க்கையில ஆண்டவர் புதிய காரியத்தை இந்த மாதத்துல செய்ய போறார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். விசுவாசம் உங்க வாழ்க்கையில இருக்கும்னா கர்த்தர் நிச்சயமாய் இந்த மாதத்துல ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யத்தான் போகிறார். பாருங்க, வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் பழைய அனுபவங்களை ஆண்டவர் மாற்றி புதிய அனுபவங்கள், புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்ததை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு தாவீது ஆடு மேய்க்கிறவனாய் பழமையான நாட்கள் இருந்தது. ஆனா ஒரு ராஜாவாக ஒரு புதிய நாட்களிலே கர்த்தர் ராஜாவாக உயர்த்தினார். அந்நாள் கண்ணீரோடு பழைய நாட்கள் அவளுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் ஒரு சாமுவேலை கர்த்தர் கொடுத்து ஒரு புதிய காரியத்தை செய்தார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட புதிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறீங்கன்னா அந்த புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அது இப்பொழுதே தோன்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஸ்தோத்திரம் நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரையே நம்பி இருப்போம், கர்த்தரையே சார்ந்திருப்போம். புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவோம். இந்த மாதத்துல உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, உங்கள் புருஷனுடைய வாழ்க்கையிலே, உங்கள் மனைவியுடைய வாழ்க்கையிலே, உங்கள் ஊழியத்தினுடைய காரியங்களிலே, உங்கள் குடும்பத்தின் சகல காரியங்களிலும் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஜெபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் வாழ்வில் நீர் புதிய காரியத்தை செய்ய போகிறமைக்கா நன்றி. இந்த நாள் ஆண்டவரை, இந்த மாதம் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சமாதானத்தோடு நடத்தும், சந்தோஷத்தோடு நடத்தும். ஒவ்வொரு சகோதரன்மார்களையும் சகோதரிகளையும் பிள்ளைகளையும் ஒவ்வொருடைய ஊழிய பகுதிகள், வேலைகள், கல்விகள் ஆண்டவரை ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமாய் மாற ஜெபிக்கிறேன். கர்த்தருக்குள் தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.